கிட்டத்தட்ட 2400 கோடி வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட உச்சக்கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசி மூவியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் மூவினாலே அது எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் எடுக்கிற படம் எல்லாமே அப்படி அட்டகாசமாக தரமான படமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த ஒடிசி அப்படிங்கிறது. இந்த ஒடிசி படத்தில் வரக்கூடிய அந்த ஒடிசிஸுங்கிற ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த கதை தொடக்கம் எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேக்க மக்கள், அதாவது கிரேக்க படை வீரர்கள் ஒன்றா சேர்ந்து ட்ராய் அப்படிங்கிற ஒரு நாட்டு மேலே கடல் கடந்து வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறாங்க. அந்த போரோட இறுதி கட்டத்தில் தான் இவரோட அத்தியாயமே வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பிக்குது. அந்த கிரேக்க படை வீரர்கள்லாம் போருக்கு போனாங்க பார்த்தீங்கன்னா ட்ராய் நாட்டுக்கு. இந்த ட்ராய் நாட்டோட போரை பற்றியே ட்ராய் அப்படின்ட்டு ஒரு மூவியே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவியும் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன், விருப்பப்பட்டவங்க போய் பார்க்கலாம். இந்த ட்ராய் மூவியை பற்றி ஸ்டார்டிங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் கொண்டு போன அந்த கதைக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எப்படி இந்த மூவியை கொண்டு போகிறாரோ அதே ரேஞ்சில் நாமளும் கொண்டு போவோம். படம் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. படத்தை மட்டும் ஸ்கிப் பண்ண வேணாம், வாங்க ஃபுல்லாக போய் பார்த்தலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த ட்ராய் நாட்டு மேலே போர் தொடுத்து போனாங்க பார்த்தீங்களா, கிரேக்க படை வீரர்கள் அந்த நாட்டோட கடற்கரையை மட்டும்தான் முற்றுகையிட்டு இருந்திருக்காங்க. அந்த நாட்டை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றலை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக போர் செஞ்சு பல உயிர்களை பறி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கிரேக்க படைவர்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க போல இருக்குது. அங்கே ஒரே ஒரு கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரை பொம்மை, இந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 அடி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு குதிரையோட வடிவத்தை மட்டும் மரத்தால் செய்யப்பட்டு அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு பாதுகாவலராக ஒரு படை வீராங்கனையான்னு தெரியல, படை வீரனே நம்ம வச்சுக்கலாம். அவங்க அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரியா இந்த ட்ராய்னாட்டோட படை வீரர்கள் எங்கடா கிரேக்க படைவர்கள் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வருவாங்க பார்த்தீங்களா. அப்படி வரும்போது அந்த குதிரை சிலையை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த படை வீரரை விட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த குதிரை பொம்மை கிட்ட போய் நின்றுக்கிறாங்க. நின்னதுமே என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு ட்ராய் நாட்டு படை வீரன் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறான். விட்டதுமே பக்கத்தில் வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கிரேக்க படை வீரர்கள் அத்தீனா கடவுளுக்காக இந்த சிலையை, அதாவது இந்த குதிரை சிலையை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த படை வீரரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த படை வீரரை போட்டு தரலாம் அப்படிங்கிறப்ப கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு படை வீரர் என்ன சொல்கிறாங்கன்னா, விடு கடவுளுக்கு தான் அவங்க அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம யாரையும் கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 பேர் அப்படியே தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி அந்த கடற்கரையிலேருந்து அந்த குதிரையை தன்னோட நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒடிசியஸ் தன்னோட இத்தாக்கா ராஜ்யத்தை விட்டு ட்ராய் நாட்டோட போருக்கு போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுதான். அங்கே ஒரு 10 வருஷம் போர் பண்ணியிருப்பாப்ல. மீதி 10 வருஷத்தில் இந்த மனுஷன் எங்கே போனார், உயிரோடு இருக்கிறாரா இல்லை இறந்துட்டாரா, ஏதாவது நாட்டில் அடிமையாக இருக்காரா அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியல. ராஜா இல்லாத அந்த சாம்ராஜ்யத்தை அந்த ராணி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒடிசியோட மனைவி, அவங்க தான் 20 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓநாய்களுக்கு மத்தியில் சூழ்ந்த ஒரு முயல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம ஒடிசியஸுக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசில் தெலமக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசு பையன் இருக்கிறான். அவனுக்கு ராஜாவாகணும்னு ஆசை. ஆனால் அவங்க அம்மா இவன் ராஜாவானா இவனை போட்டு தள்ளிட்டு வேற எவனோ ஒரு ராஜாவாயிருவான் அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது. இதில் ஆன்டினமஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன முடிவு பண்ணுறான்னா, ஒடிசிஸோட மனைவியை திருமணம் பண்ணிக்கிட்டா அவன் ராஜாவாயிருவான். அவன் ராஜாவானா அந்த நாடே கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்களா. அதனால் நம்ம ஒடிசிஸோட மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தெலமக்கஸை போட்டு தள்ளும். அதே மாதிரி தெலமக்கஸை வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டியே வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் இந்த பையனும் இருக்கும். இதனால் ஒடிசிஸோட நாடும் ஒடிசிஸோட மனைவியும் அவரோட மகனும் பேராபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒடிசிஸோட பையன் பார் பார்த்தீங்களா, நம்ம ஒடிசிஸுக்கு ரொம்ப நெருக்கமான 2 கண்ணு தெரியாத ஒரு பெரியவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த பெரியவர்கிட்ட எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போர் பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒடிசிஸோட இந்த வேட்டை நாய் கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குது. ஒடிசியஸ் இந்த நாயை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தி வேட்டை நாயாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்த ஆரம்பிச்சிருக்காரு. எந்த ஒரு நாயுமே 20 வருஷம்லாம் உயிரோடு இருக்காது. எதுக்காக இந்த நாய் தன்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸ் பற்றி அவரோட கேரக்டர் எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மனுஷன் ஒரு வில்லு வச்சிருக்காங்க. அந்த வில்லை வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தி வரப்போகிறது. அந்த வேட்டை மிருகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே அந்த நாணலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுப்பாக இருப்பாருங்க. இழுக்கும் போது ஒரு சவுண்ட் அப்படியே ரிங்குன்னு வரும். அந்த சவுண்டை பார்த்து ஒரு காட்டுப்பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்துட்டு இருக்கும். அந்த காட்டுப்பண்ணி மேலே இவரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பை செலுத்துவார். இருந்தாலும் அந்த காட்டுப்பண்ணியோட காலை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிருது. அந்த நாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பன்னியோட கழுத்தையை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு ரத்தத்தை பூரா உறிஞ்சிது. ஒரு வழியாக ஒடிசிஸும் அவர் நாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசிஸோட காலுக்கு மருந்து போட்டுருக்காங்க. இந்த பாட்டியை மறந்துடாதீங்க, இவங்க கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல முக்கியமான இடத்துல வருவாங்க. ஒடிசிஸோட கேரக்டர் இதுலேருந்து நமக்கு எப்படி தெரியுது, மனுஷன் சாகசம் புரியவராக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அடுத்தது தான் ஒடிசிஸோட வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அந்த ட்ராய் நாட்டோட போர் வருது. அந்த ட்ராய் நாட்டோட அந்த கூட்டுப்படைக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட பேர் தான் அகமன்னன். அவரே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒடிசிஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை போருக்கு அழைக்கிறாப்ல. ஒடிசியஸும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. ஒடிசியஸுக்கு இந்த போருக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த நாடுங்கிறது தான் முக்கியம் இல்லையா.
அவருக்கு வந்துட்டு தன்னோட மனைவியும் தன்னோட குழந்தையும் தான் உலகமாக வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக இந்த படை வீரர்களை தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த படை வீரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஆன்டி நமஸ் இருப்பான் பாருங்க, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பெண்ணாக இருக்கிறான். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு வரும். இவங்க அந்த சீட்டு மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படை வீரர்களை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல. அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து அந்த சீட்டை அவன் இன்னொரு குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். அடுத்து அவங்க அப்பனை கூட்டிக்கிட்டு உன்னோட பையன் போருக்கு போக வேணாம், அதாவது ஆன்டி மினஸோட அவங்க அப்பங்கிட்ட உன்னோட பையன் போருக்கு போக வேணாம், என் பையனை பார்த்துக்கிட்டோம், என் பையனுக்கு பாதுகாவலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வில்லனையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசிஸ் தான் நியமனம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாமே அவர் கேட்டுக்கிட்டு இன்னும் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட அவர் கேட்குறாரு. ஒடிசிஸோட பையன் இல்லை உங்கள் அம்மா கிட்ட போய் வேணா கேளு, இன்னும் நிறையா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசிஸோட மனைவி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வந்து கேட்குறான். அப்பாவை பற்றி சொல்லுங்கள், எப்படி அந்த போருக்கு வந்துட்டு போனார் அப்படிங்கிறப்ப இந்த போருக்கு போகிறாரு பார்த்தீங்களா, அந்த போருக்கு போகிறதுக்கு ஒரு சில இரவுகளுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்களாம், ஒடிசியஸ் இந்த போருக்கு நான் போகிறேன், இந்த போருக்கு நான் போயே தான் ஆகணும், இந்த போருக்கு போகல அப்படின்னா அகமன்னன் அவனோட குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பலி கொடுத்துருப்பான் போல இருக்குது, அதே மாதிரி நம்ம குழந்தைய ஏதோ ஒன்று பண்ணிடுவான், அதனால் வந்துட்டு நான் போருக்கு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸ்ன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, இந்த சத்தியத்தை நீ மீறக்கூடாது, போரில் போயிட்டு வெற்றி அடைஞ்சிட்டு நீ நம்ம நாட்டுக்கு உயிரோடு வரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை அந்த சத்தியத்தை என்னால் திருப்பி பண்ண முடியாது, அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, நான் இறந்துட்டேன் அப்படின்னா நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒடிசியஸ் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா என்னால் அப்படி பண்ணவே முடியாது, வந்தால் நான் உன் கூட தான் வாழுவேன், இல்லைனா நான் வாழ மாட்டேன், உனக்காக எவ்வளோ நாளும் காத்துட்ருப்பேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அவர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அத்தீனாவோட ஒரு குட்டி சிலை இருக்கும், அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசியஸ் கையில் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து ஒடிசியஸோட அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ராஜாவாகணும்னு ஆசைப்படுறியா, சரிப்பா இந்தா உங்கள் அப்பா பயன்படுத்தினேன் இந்த வில்லை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நாளில் ஏற்றுங்கிறாங்க. அந்த பையனை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நீ உங்கள் அப்பாவோட பையனாக இருக்கலாம், ஆனால் நீ ஒடிசியஸாக ஆக முடியாது, நீ ராஜாவான இங்கே இருக்கிறவங்க நீ கொண்டு போட்டுருவாங்க, அந்த ராஜாவாகிற கனவை இப்போட நீ நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அந்த இடத்துல வந்து சொல்லி போடுறாங்க. அடுத்ததாக எப்பயும் போலயே அந்த தர்பார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராஜ்ய தர்பார், அதில் உட்காந்துட்டு இந்த வந்தேரி பசங்கள் நிறைய பேர் இருப்பானுங்க போல, ராஜா இல்லாதனால அங்கே வந்துட்டு ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஒடிசியஸோட அந்த வேட்டை நாய் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு கருப்பினை தைச்சாங்கவன் காலில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசியஸோட நாய் மேய்ச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த கண்ணு தெரியாத பெரியவர் இருப்பார் பார்த்தீங்களா, இது ஒடிசியஸோட நாய், தயவுசெய்து விட்டுருங்க, அது 20 வருஷமாக அவருக்காக காத்துட்ருக்குன்னு சொல்லி அவர் காலிலே போய் விழுவான். அந்த பெரியவரை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதுமே ஒடிசிஸோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசுகிறான். பேசும்போது 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வர ஆரம்பிக்குது. அந்த சண்டையில் ஒடிசிஸோட பையனை அந்த கருப்பினை தைச்சா மூஞ்சிலே குத்தி கழுத்தில் கத்தியை வச்சாரான். கத்தியை வச்சதுமே ராணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பாரில் ஒரு திரை மாதிரி போட்டிருப்பாங்க மரத்தை, அதை திறந்துக்கிட்டு என் பையனை ஒன்றும் பண்ணிடாத விட்டுரு அப்படின்னு சொன்னதுமே ஆன்டி நமஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு இந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருப்பினை தைச்சந்திட்ட போயிட்டு, யோ விடியா, இதுக்கெல்லாமாயா போய் சண்டை போடுவேன், ஒரு நாய்க்காக ஒரு இளவரசனை கொள்றதா, இந்த நாய் தூக்கி அந்த பக்கம் குப்பை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தூக்கி போடுறான். இதில் ஒடிசிஸோட பையனுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. இந்த ஒடிசிஸுக்கு காலில் பண்ணி கடிச்சப்போ ஒருத்தங்க மருந்து போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டிக்கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, நான் உடனே ஸ்பார்டன் நாட்டோட மன்னனான மெனலஸை போய் பார்க்க போகிறேன், ஏன்னா அவர் உயிரோட திரும்பி வந்திருக்காரு, அவர் எங்கள் அப்பாவும் 2 பேர் சேர்ந்து ட்ராய் நாட்டில் போர் பண்ணியிருக்காங்க, அவரை நான் பார்க்க போகிறேன், எனக்கு ஒரு கப்பலை ரெடி பண்ணி கொடு, இது எங்கள் அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பையனு விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட கூட சொல்லாமல் கப்பலில் ஏறி கிளம்பி போக ஆரம்பிச்சாராம். அப்படி போகிறப்ப கூட அங்கே இருக்கக்கூடிய படையவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, எங்கே போகிறீங்கன்னு கூட கேட்கல. அப்போ தான் சொல்கிறாரு, நான் எங்கே போகிறீங்கன்னு என்கிட்ட யாருமே கேட்கல அப்படிங்கிறப்ப நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப தான் நாம் எங்கள் அப்பாவை தேடி போக போகிறோம், எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காரு, முதல்ல நம்ம ஸ்பார்டன் நாட்டில் போயிட்டு அந்த மெனலஸ் மன்னங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அப்பாவை தொலைவிட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஒடிசியஸும் கடற்கரையோரமாக எதையோ பார்த்துட்டு கவனிச்சிட்டு இருக்காருங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப தண்ணியில் மூழ்கிற மாதிரியும் ஏதோ ஒரு உருவத்தோட சிலையோட தலை மட்டும் தனியாக வெட்டப்பட்ட மாதிரியும் அந்த காட்சிகள் அவர் கனவு வந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொருத்தவங்க யாரோ வந்துட்டு வராங்க. முன்னொரு பொண்ணு வந்தாங்க பார்த்தீங்களா, பர்தா போட்ட மாதிரி, அவங்க இவரோட இல்யூஷன் போல இருக்குது. இந்த பொண்ணு இப்போ புதுசாக வந்தாங்க பாருங்கள், அவங்களும் நம்ம ஒடிசியஸும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒடிசியஸ் கிட்ட உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒடிசியஸ் அந்த ட்ராய் நாட்டோட அந்த தீயில எரிஞ்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த நாடு, அந்த காட்சிகளும் அதே மாதிரி அந்த போரில் இவனோட படை வீரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள அங்கேயே புதைச்சிட்டு அதில் ஒரே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இவர் இறுதி அஞ்சலி செஞ்சிருப்பார் போலக்குது. அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருளை, ஒரு தாயத்து மாதிரி ஒரு பொருள் இருக்கும் போலக்குது, அந்த பொருளை வந்துட்டு ஏதோ கையில் வந்துட்டு வச்சிருக்காரு. அங்கேருந்து இந்த ட்ராய் நாட்டோட போரை முடிச்சுட்டு கிரேக்க படை வீரர்கள் அத்தனை பேரும் அந்த கிரேக்க படை தலைமை தாங்கின மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் ஊரை பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒடிசியஸும் அவரு கூட சேர்ந்த அந்த படை வீரர்கள் இருப்பாங்கல்ல, அந்த படை வீரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கப்பலில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேக்க நாட்டு மன்னர் இருப்பார் பாருங்க, அவர் ஒரு பக்கமாக போயிட்டு இருக்காரு தெற்கு பக்கமாக. நம்ம ஒடிசியஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த பக்கம் போனால் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போவோம், நம்ம இன்னொரு பக்கமாக போவோம், கிரேக்க படை வீரர்கள் போகிற வழியை தாண்டி இவர் மேற்கு பக்கமாக அடிக்கிற காற்று பக்கமாக போனால் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம், என் மனைவியும் பையனையும் பார்த்தலான்னு எடுத்த இவர் தப்பான முடிவு தான் இவர் வாழ்க்கையவே மாற்ற போகுது.
அன்னைக்கு இரவே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா காற்று மழை புயல் வந்து பார்த்திங்கன்னா வருது. அது ஒன்றும் பெருசாக நம்ம ஒடிசிஸோட படையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கட்டுப்படுத்தலை. அடுத்ததாக ஒரு கிராமம் வந்து பார்க்குறாங்க, அதாவது ஒரு குட்டி தீவு வந்துட்டு பார்க்குறாங்க. அந்த தீவுக்குள்ளே போனதுமே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சூறையாடுறாங்க. எதுக்காக சூறையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பெரியவர் இருப்பார். அந்த பெரியவர்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராய் நாட்டோட போரை முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு எங்கள் நாடு வந்து நாங்கள் திரும்புகிறோம், உங்களை ஆக்கிரமிப்புக்காக நான் வரல, எங்களுக்கு கொஞ்சம் உணவு தேவைப்படுது, அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அராஜகத்தை கூட நம்ம பாருங்க எப்படி ஈஸியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு அந்த பெரியவர், நீங்கள் மேற்கு பக்கம் போகிறீங்களா, மேற்கு பக்கம் ரொம்ப ஆபத்தான பகுதி, அந்த வழியாக போகாதீங்க அப்படின்னு அந்த பெரியவர் எச்சரிக்கை பண்ணுறாரு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வேலையாடா, அசால்ட்டான வேலை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒடிசிஸோட படைகளும் போயிட்டு இருக்கிறாங்க. ஒடிசிஸோட மனைவி கொடுத்த அந்த செலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தபடியாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவை வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. இந்த தீவில் நமக்கு நிறைய உணவு கிடைக்கும், நிறைய பயணம் பண்ணமுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க இறங்கி போகிறாங்க. அது ஒரு மலைப்பகுதி. அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு இருக்குதுங்க. அந்த ஆடை பார்த்ததுமே ஒருத்தன் வேட்டையாட பார்ப்பான். அதை வேட்டையாடாத, அது நிறைய கூட்டத்தோடு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை பின்தொடர்ந்து போனாலே அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகுது. அந்த குகைக்குள்ளேயே இவங்க அப்படியே ஆள் அசராமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா போகிறாங்க. அந்த குகைக்குள்ளே வாயிலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த குகைக்குள்ளே போனதுமே அங்கே யாருமே இல்லைங்க. அப்படியே குண் இருட்டில் இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரோ தங்கியிருக்கிற மாதிரி இந்த நெருப்புகளை எரிய வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த விறகு கட்டையெல்லாம் போட்டு வச்சு வச்சுருக்காங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடை வந்துட்டு அந்த இடத்துலையே உரித்து இந்த சுட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய விறகுலாம் போட்டு நம்ம விருந்தினர்களை நம்ம வர வைப்போம், இங்கே யாரோ இருப்பாங்கல்ல அப்படின்ட்டு அந்த விறகுலாம் நிறையா பற்ற வைக்கிறாங்க. அப்போ ஒடிசி சொன்ன மாதிரியே ஊருப்பட்ட ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டமாக அந்த குகைக்குள்ளே வந்துட்டு இருக்குதுங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு சந்தோஷம். அடுத்து அந்த ஆடுகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி உயரத்தில் ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு அரக்கம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரான். அந்த அரக்கனை பார்த்ததுமே அத்தனை பேருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, இவங்களுக்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கும். திடீர்னு அந்த அரக்கன் இவங்க படை வீரரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி போகிறான். பிடிச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தீயோட வெளிச்சத்தில் அப்போ தாங்க அந்த அரக்கனோட மூஞ்சே தெரியுது. அந்த அரக்கனோட மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கண்ணு தான். அந்த அரக்கன் என்ன பண்ணுறான், அந்த பிடிச்ச படை வீரனோட தலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடிச்சு துப்பி அந்த படை வீரனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பையன் தின்னு போகிறான். தின்னு போட்டுட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இவங்களை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே போய் வந்துட்டு அந்த அரக்கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கமுதடிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லாமல் அந்த அரக்கனை போட்டலாமா அப்படிங்கிறப்ப ஒடிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாறையை அவனால் தான் நகர்த்த முடியும், நம்மளால் நகர்த்த முடியாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படை வீரர்களை ஆசுவாசப்படுத்துகிறாரு. அடுத்த நாள் காலை பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விடியுது. அந்த அரக்கனும் நம்ம ஒடிசியை சொன்ன மாதிரி அந்த மிகப்பெரிய பாறை இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாறையை அப்படி நகர்த்துறான். நகர்த்தும்போது ஆடுங்களா இவங்களும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நிறையா படைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் பிடிச்சி திங்க ஆரம்பிச்சாரான். அந்த கேப்புக்குள்ளே நிறையா படைவர்கள் வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஒடிசியஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுவார். பட் இருந்தாலும் மற்ற படைவர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றணுன்ட்டு ஒடிசியஸ் மறுபடியும் உள்ளே போயிடுறாரு. மீதி இருந்த படைவர்கள் எல்லாம் தப்பிச்சு கடலுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய விறகு கட்டையெல்லாம் போட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒவ்வொருத்தராக தான் போகணும், அதே மாதிரி காலையிலையும் சாயந்தரமாக தான் போகணும். அதே மாதிரி அவன் கரெக்டாக நம்ம மனிதர்களை கண்டுபிடிக்கிறான். அந்த ஆடுகள் போகிற மாதிரி நாமளும் குமிஞ்சு போனால் ஒருவேளை தப்பிச்சிடலாம் போல இருக்குது, அவன் நம்மளை எப்படியோ பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறப்ப அந்த அரக்கன் இருக்கான் பார்த்திங்கன்னா அவன் வந்துடுறான். அதே மாதிரி அத்தனை ஆடுகளுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுது. அதில் ஒரு படைவீரன் தப்பிச்சு போகிறப்ப ஒரு படைவீரனை எட்டி உதைப்பான் பாருங்க. அந்த படைவீரன் அப்படியே செவுத்தில் அடித்து நசுங்கி செத்து போயிடறான். அந்த படைவீரனை நம்ம ஒடிசியஸ் தூக்கிட்டு வராரு. மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த படைவீரர்களை அப்படியே பிடிச்சி கடிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் திங்கிறான். தின்னுபிட்டு மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடான். அப்போ இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, அவனை கத்தியை வச்சு அடித்து அவன் கண்ணை நோண்டி புல்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கத்தியால் அடித்து அவன் கண்ணை துறக்கிறப்ப அந்த விறகு கட்டை எரிஞ்சிருக்கும் பாருங்க, அதை அந்த அரக்கனோட கண்ணுக்குள்ளே விட்டுறாங்க. அந்த கண்ணுக்குள்ளே விட்டதுமே அந்த அரக்கம் பயங்கரமாக கத்துறாங்க. அந்த குகை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அலற ஆரம்பிக்குது. அப்படியே இந்த அரக்கன் கத்தும்போது கூட ஏதோ வந்துட்டு ஒரு பேரை சொல்லி தாங்க கத்துறான். அப்போ இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன ஷாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அரக்கனால் பேச முடியுமா, அப்படி பேசுகிற மாதிரி அவன் நம்மகிட்டே பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலை பொழுது விடுது. அந்த காலை பொழுதில் இது கூட தான் கண்ணு போச்சுன்னு அந்த அரக்கனுக்கு குகைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். கையை கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்றான். எதுக்கு தொங்க விட்றான்னா, ஆடுகளோட சைஸு இந்த அரக்கனுக்கு தெரியும் போல இருக்குது. வேறு ஏதாவது இருந்தால் அப்படியே பிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே தொங்க விட்டுருக்கான். இவங்களும் அப்படியே ஆடுகள் மாதிரி அப்படியே மண்டி போட்டு இந்த குழந்தைங்க 4 காலில் போகும் பாருங்க, அந்த மாதிரி இவங்களும் ஊர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஆடு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் இறதலையில் கூட முதுகில் கட்டி இவங்களும் அந்த குகைக்குள்ளே இருந்து அப்பா தப்பிச்சுடா சாமி அப்படிங்கிற அந்த நேரத்தில் அந்த ஒத்தக்கன அரக்கன் என்ன பண்ணுறான், ஒரு படை வீரனோட அந்த கவசம் இருக்கும் பார்த்தீங்களா, அது தின்னுபிட்டு தூணு வந்து தான் துப்பி போகிறான். இதை பார்த்து கடுப்பா இப்போ நம்ம ஒடிசு அவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பை வந்து செலுத்திடுறாரு. அவன் பயங்கரமாக அலறிக்கிட்டு இவங்க போகிற அந்த நடக்கிற சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பின்தொடர்ந்து காட்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடுறான்.
இவங்களும் வேகமாக ஓடி போய் இவங்க கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பலில் போய் ஏறிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அரக்கன் துரத்திட்டு வராங்க. கடல் தண்ணி கூட பார்க்காம உள்ளே இறங்கிடுறான். அதில் 2 படை வீரர்களை பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்கிறான். சாவடிச்சிட்டு பயங்கரமாக கத்திவிட்டு இவனுக்கும் அந்த சண்டைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி மறுபடியும் அந்த அரக்கன் திரும்பி அவனோட இடத்துக்கே போகிறான். அப்போ மற்ற படையர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, அவன் கண்ணுக்குள்ளே வேற அந்த ஒரு கட்டையை நெருப்பு கட்டையை சுடுவாங்க பார்த்தீங்களா, அப்போது கடல் தேவனோட பேரை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பானான். அவன் கடல் தேவனோட பையனாக கூட இருக்கலாம், நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒடிசியஸும் அந்த செத்துப்போன படையர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மோதிரத்தை இன்னொருத்தர் கையில் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஒடிசிஸோட பையன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பார்டன் நாட்டு மன்னனான மெனலஸ் இருப்பான் பார்த்தீங்களா, அவரை பார்க்க தான் போயிருக்காங்க. அங்கே போனதுமே இவங்க வராங்கங்கிற விஷயம் நம்ம ஸ்பார்டன் நாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கே இவரு விருந்து சாப்பிட்ற இடத்துலையே நம்மளோட ஒடிசிஸோட பையனையும் அவர் கூட வந்தவரையும் உட்கார வச்சு மனுஷன் நல்லா தடபடன்னு விருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம ஒடிசிஸோட பையன் நம்ம ஸ்பார்டன் நாட்டு மன்னனை பார்த்து என்ன கேட்குறான்னா, எங்கள் அப்பா உங்களோட சேர்ந்து போர் பண்ணார்ல, அந்த போர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்பா, அப்பா அதெல்லாம் மறக்கவே முடியாதுப்பா, உங்கள் அப்பா மிகப்பெரிய மாவீரன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோத்துட்டோம். 10 வருஷமாக போர் பண்ணோம். எங்களோட மன்னர் ரொம்ப மனசுடைஞ்ச நிலையில் போயிட்டு அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததாக நாங்கள் அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தோம், ஒரு குதிரையோட பொம்மையை வந்து நம்ம உருவாக்குவோம், அந்த பொம்மைக்குள்ளே நம்ம இறங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை பொம்மையை உருவாக்கி அந்த குதிரை பொம்மைக்குள்ளேயே நாங்கள் இருந்துட்டோம். அந்த குதிரை பொம்மையோ கடல் அலையில் தண்ணி வரப்பலாம் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தண்ணி வந்துடும். அதுலேயே ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே முழுகுவாங்க. ஒரு டியூப் மாதிரி செட் பண்ணி தான் இவங்க காற்று வரத்துக்குலாம் வழி விட்டுருப்பாங்க போலது. கரெக்டாக இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ட்ராய் நாட்டோட படை வீரர்கள் வந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அந்த குதிரை பொம்மையை பாதுகாத்த ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு படை வீரனை வந்து பார்த்திங்கன்னா கொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காட்சிகளை அப்படியே நம்ம ஒடிசியஸ் கண்ணாலையும் காதாலையும் கேட்டு தாங்க பார்த்துருக்காரு. அந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ராய் நாட்டு படை வீரர்கள் அந்த குதிரை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குதிரையை தரன்னு ஒரு 100லேருந்து ஒரு 150 பேர் அப்படியே கைத்தை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ளே போகிறப்ப இவங்க பயங்கரமாக ஆடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்க நகரத்துக்கு இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட ஒரு படைவர் என்ன பண்ணுறான், உள்ளே வந்துட்டு யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வாள், அந்த வாழை உள்ளே விடுறான். அதில் ஒரு படைவீரோட முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு குத்திடுது. அவன் வழியில் கத்துறப்ப மெனலஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் கை வைக்கிறாரு. அடுத்து அந்த கத்தியோட ரத்தம் இருக்கும் பார்த்தீங்களா முனையில், அதை ஒரு துணியில் தொடச்சி போடுறாங்க. தொடச்சிட்டு அடுத்த ஒரு படை வீரன் பயங்கரமாக கத்துவான் என்ன ஆக போகுதுன்ட்டு அவனையும் சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வழியாக ட்ராய் நாட்டுக்குள்ளே அந்த சிலையை கொண்டு போய் வச்சு அந்த ட்ராய் நாட்டில் அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடி அப்படியே அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிறுத்தி வச்சிட்டானுங்க. அன்னைக்கு அப்படியே நைட்டும் ஆகுது. அந்த குதிரை சிலை பக்கம் ஒரே ஒரு படை வீரன் தான் இருக்கான். நம்ம ஒடிசியஸ் அந்த குதிரையோட வயிற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கயிறை கட்டி அப்படியே இறங்குறாரு. இன்னொரு படை வீரனும் இறங்குறதும் அந்த காவல் என்ன படை வீரனை குத்தி சம்பவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அடுத்து இந்த மதில் சுவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய கேட்டு, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே பாதுகாக்க ஒரு மதில் சுவர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய அந்த படை வீரனை ஒரு அம்பை பயன்படுத்தி அந்த படை வீரனை போட்டு தள்ளிடுறாங்க. இருந்தாலும் அந்த ட்ராய் நாட்டோட படை வீரன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒலியை அடிக்கிறான். இவங்களும் வேக வேகமாக அச்சுச்சோ மணி ஒலி அடிச்சிட்டாண்டா, அந்த கேட்டுக்கிட்ட போகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்கிற ஆயத்தை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. ட்ராய் நாட்டு படை வீரர்களும் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்ட போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒடிசியஸும் அவர்கிட்ட இருக்கிற படை வீரர்களும் ஈட்டியாலையும் அம்பாலையும் சண்டை போட்டு அந்த படை வீரர்களை தடுத்துக்கிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறந்துடுறாங்க. அந்த கிரேக்கர் நாட்டோட மன்னன் அகமன்னன் இருக்கான் பாருங்க, என்ன ஸ்டைலாக வந்து கேட்டுட்டு வந்து நிற்கிறான் பாருங்க, அத்தனை படை வீரர்களுமே உள்ள வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதை நம்மளோட ஒடிசியஸோட பையன்கிட்ட ஸ்பார்டன் நாட்டு மண்ணு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்மளோட ஒடிசியஸுக்கு ஏதோ வந்துட்டு மறுபடியும் ஞாபகங்கள் வருதுங்க. அந்த பொண்ணு கேட்க கேட்க இவரும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் கடல் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கடலில் பயங்கரமான புயல், எங்கே போகிறதுனே தெரியல, பயங்கரமாக புயல் அடிக்குது. இவங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு உணவுமே இல்லை. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தீவுக்குள்ளே மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். அவனே ஒரு 5 அடியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹைட் இருக்கிறான். அந்த பையன் இவங்களை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். சிரிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு படைவர் என்ன சொல்கிறான், எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது உணவு இருக்கா, உனக்கு புரியலையா, எதுக்குடா சிரிக்கிறப்ப அவன் சத்தம் போட்டு பேசுகிறப்ப இந்த சின்ன பையன் பயங்கரமாக கோவப்பட்டுறாங்க. கோவப்பட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காடே அளவு வரைக்கும் அவன் சத்தம் போகிறான். சத்தம் போட்டால் காட்டுக்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி 10 அடி வரும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சில்வர் கலர் உடையை போட்டு ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஒடிசியஸும் அவங்க படைவர்களும் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 6 அடி மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே படைவர்களை அப்படியே பொம்மை மாதிரி தூக்கி எறிகிறானுங்க. இவங்க கிட்ட இருக்கிற வாள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாளை வச்சியும் ஈட்டியை வச்சும் படைவர்களை ஈஸியாக குத்தி கொண்டு போடுறாங்க. இவனுங்க ஒரு வெட்டுனா அப்படியே 2 துண்டாக பேப்பர் கிழிச்சா எப்படி கிளியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படைவர்கள் இதாக வராங்க. ஒடிசியஸும் அங்கேருந்து தப்பிச்சு போகிற அந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா அசைஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஒடிசியஸுக்கும் ஒன்றுமே புரியல. சரி இருந்தாலும் நம்ம தப்பிச்சு ஓடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட அந்த படைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டர் சைஸில் இருக்கிறாங்களா, அவனுங்களும் ஒடிசியஸ் ஒரு படையை வெட்டிட்டு இருக்கிறானுங்க. ஒரு வழியாக கடற்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறானுங்க. கடற்கரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. அந்த ஜெய்ஜாண்டிக் மனுஷங்க இருக்கிறானுங்க பாருங்கள், கடற்கரையோரமாக இருக்கிற அத்தனை கிரேக்க படைவர்களையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடமே ஒரு பிணக்காடாக மாற்றிட்டானுங்க. கப்பலில் ஏறியுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலையும் தாறு மரம் அவங்க ஆயத்தை பயன்படுத்தி உடைக்கிறாங்க. இதில் ஒடிசியஸோட முக்கியமான ஒரு படையவர் இருப்பான். அந்த
அந்த படை வீரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர்ந்த மனிதன் ஒருத்தன் பிடிச்சிட்டு இருப்பான். அந்த உயர்ந்த மனிதனோட வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசியஸ் அம்பை விடுறாரு. அம்பை விட்டதுமே ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் இவங்க கொண்டிருக்காங்க. மறுபடியும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு கிளம்புறாங்க. ஒடிசியஸோட கண்ணு முன்னாடியே அவரோட 2 போர் படகு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தாறுமாறாக உடச்சி அந்த கப்பலை கீழே தள்ளி விட்டு அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுறாங்க. அப்போ கூட இவரோட நினைவில் அந்த ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்களா அந்த பொண்ணு தான் நினைவுக்கு வராங்க. தூரத்துலேருந்து இவங்க படை வீரர்களை அவனுங்க எப்படி கொள்றானுங்க அப்படிங்கிறத நம்ம ஒடிசியஸ் சோகத்தோடு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கூட மறுபடியும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவருக்கு நினைவுகள் தோணிட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம ஒடிசியஸ் என்ன சொல்கிறான்னா, நம்ம தெற்கு பக்கமாக போனால் நமக்கு உணவு கிடைக்காது, நம்ம மாட்டிக்குவோம், நம்ம மேற்கு பக்கமாகவே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க அந்த மேற்கு திசைக்கு ஒடிசியஸ் கூப்பிட்டு போகிறாரு. மறுபடியும் ஒரு தீவு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு தீவு போல இருக்குது, அந்த தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவுக்கு போனதுமே படைவர்கள் இனிமேல் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சியில் ஈடுபட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ அப்படியா சரி நீங்கள் தனியாக உணவு கண்டுபிடிக்க போங்க, என்னால் முடிஞ்சதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸும் அவங்க கூட்டத்திலேருந்து தனியாக அவரோட வில்லையும் அம்பு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த படை வீரர்களோ அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்சு போன ஒரு கோட்டை மாதிரி இருக்குதுங்க. அந்த கோட்டையை நோக்கிக்கிட்டே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடமே பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி பச்சை பசேர்னு இடம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே சிங்கம் இருக்குது, அதே மாதிரி புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பயப்படாமல் போகிறாங்க. ஏன்னா இதுங்களை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள அட்டாக் பண்ணல. அங்கே ஒரு வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே கதவை திறந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இந்த படை வீரனை பார்த்துட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கதவு வழியாக அவள் திறந்து வந்த வழியாகவே வேகமாக ஓடுறான். அந்த படை வீரனும் அவளை பிடிச்சிடறான். பயப்படாத, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை எதுவும் நான் கொலை பண்ண மாட்டேன், எங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது, எங்களுக்கு உணவு இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு உணவு தானே வேணும், என்கிட்ட நிறையா இருக்குது, ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், என்னை உயிரோட விட்டுருவீங்களாங்கிறான். இவனும் உயிரோட விட்டுறான் அப்படிங்கிறான். வீட்டுக்குள்ளே வந்ததுமே உங்களோட ஆயுதங்கள் உங்கள் கேடயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியே வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு உணவு போடுறேன் அப்படிங்கிறான். இவங்களும் அந்த கேடயங்கள் ஆயுதத்தை வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஊறுப்பட்ட கேடயங்களும் ஆயுதங்களும் அங்கே இருக்குது. அந்த படைவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நமக்கு பசி தாண்டா முக்கியம், முதல்ல சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த அம்மா கொடுத்த உணவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேகமாக பசியோட ஆர்வத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா தின்னு தீக்கிறாங்க. இவங்களால் அந்த சாப்பிடக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை குறைக்க முடியல. இந்த பக்கம் நம்ம ஒடிசியஸ் ஒரு மானை வந்துட்டு பார்த்துட்டாருங்க. அந்த மானை பார்த்ததுமே அந்த மான் மேலே அவர் ஒரு அன்பை பயன்படுத்துகிறாரு. அந்த அம்பு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா குத்திடுச்சு. இந்த பக்கம் அந்த படை வீரர்கள் சாப்பிட்ற தோரணை ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. இந்த மிருகங்கள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கு. இவர் ஒரு அம்பை விட்டார் பார்த்திங்கன்னா ஒரு மான் மேலே. அந்த மான் இறந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நம்ம மனுஷன் பார்க்குறாரு. பார்த்ததுமே மனுஷன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாருங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா இறந்த உருவத்தில் மான் இல்லைங்க, ஒரு மனுஷன் இருக்கான். அதை பார்த்ததுமே மனுஷன் வேகமாக ஓடுறாப்புல. இந்த பக்கம் அந்த பொண்ணு இருந்தால் பார்த்தீங்களா, அவள் பொண்ணு இல்லைங்க, ஒரு சூனியக்காரி போல இருக்குது. அப்படியே இந்த சாப்பிட்ருக்கக்கூடிய படைவர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி இந்த புரோட்டா மாவு சப்பாத்தி மாவு போட்டு பிணைவாங்க அந்த மாதிரி அவங்க மூஞ்சியும் அவங்க உருவத்தையும் மாற்றி ஒரு கொடூரமான உருவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடவே இந்த சூனியக்காரி மாற்றிட்டு இருக்கான். உடனே நம்ம ஒடிசியஸும் அங்கே ஒரு படை வீரன் காவலுக்கு இருப்பான். அந்த படை வீரனை பார்த்துட்டு உடனே கப்பலை தயார் பண்ணி வை, நான் படை வீரரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு மேலே போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த படை வீரர்களுமே அந்த சூனியக்காரி பண்ணி மாதிரி மாற்றி வச்சிருக்கு. நம்ம ஒடிசியஸும் அவர் படை வீரர்கள் போனால் அந்த இடத்துக்கு போகிறப்பே அந்த சிங்கத்தையும் பார்க்குறாரு. ஏன்னா இந்த சிங்கம் நம்மளை எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸும் அந்த சூனியக்காரோட வீட்டுக்கு வெளியே போகிறாரு. அந்த சூனியக்காரி அத்தனை படை வீரர்களுமே பண்ணியாக மாற்றி அந்த பன்னிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீனி போட்டுட்டுருக்கான். நம்ம ஒடிசியஸை பார்த்ததுமே என்ன நீ மட்டும் தான் தனியாக இருக்கிற, உங்க கூட யாரும் வரலையா அப்படிங்கிறப்ப இல்லை நான் மட்டும் தான் தனியாக வந்தேன் அப்படிங்கிறப்ப உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. அந்த சூனியக்காரி கேட்குறான். ஆமாம் எனக்கு பசிக்கிறதுமாவா உள்ளவா அப்படிங்கிறப்ப அந்த பன்னிக்குட்டிங்க எல்லாமே இவரோட காலுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இவரும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதவை சாத்தினால அந்த பன்னி வந்து பார்த்தீங்கன்னா முட்டிகிட்டு இருக்குது. உள்ளே வந்ததுமே நம்மளோட ஒடிசியஸ் என்ன கேட்குறாருன்னா, என்னோட நண்பர்கள் இங்கே யாராவது வந்தாங்களா, அவங்கள நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா, இந்த பக்கமாக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரிட்ட கேட்குறாரு. கேட்டதுமே இல்லை அப்போலாம் யாருமே வரலையே, இந்த உணவை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த உணவை கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம ஒடிசியஸ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நிறையா பேர் வந்திருக்காங்க போல இருக்குது, நிறைய பேருக்கு நீங்கள் சமைச்சிருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஒடிசியஸ் கேட்குறாரு. ஓஹோ அப்படி வரியா நீ, நம்ம ஒடிசியஸ்கிட்டையும் நீ மட்டும் தனியாக வரல, தனியாக வந்தேன்னு சொல்லிட்டு கூட்டத்தோடு வந்திருக்கேன்னு சொல்லி கூட்டம் எங்கன்னு கேட்குற, அதே மாதிரி நீ ஒரு வழிபோக்கணும் வணிகனும் தெரில, உன்னை பார்த்தா ஒரு போர் வீர மாதிரி தெரியுது, என்கிட்டயே போய் பேசுறியா, சரி சாப்பிட்றப்ப இந்த குத்துவாலை என்கிட்ட கொடுத்துரு சாப்பிடு அப்படிங்கிறப்ப நம்ம ஒடிசியஸும் அந்த சாப்பாடு அப்படி கிண்டி பார்க்குறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த படைவர்கள் பயன்படுத்துகிற வச்சிருக்க மோதிரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மோதிரத்தை காமிச்சதுமே இப்போ எங்கே சொல்லி என் படைவர்கள் அப்படிங்கிறப்ப அந்த பொம்பளை திடீர்னு நம்ம ஒடிசியஸ் கழுத்து மேலே கத்தி வச்சிடறாப்புல. அடுத்து நம்ம ஒடிசியஸ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பக்கத்துலேயே ஒரு கூண்டில் ஒரு காக்கா இருக்கும், அந்த காக்காவோட கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிடிச்சாரு. அந்த காக்காவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி நம்ம ஒடிசியஸ் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டே சொல்கிறான். நம்ம ஒடிசியஸ் இது யார், உங்கள் அப்பாவா, உங்கள் அம்மாவா, இல்லை உங்கள் அண்ணனா, இது யார், இல்லை உங்கள் தங்கச்சியா அப்படிங்கிறப்ப
அவன் என் தங்கச்சி தான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரின்னு சொல்கிறான். எதுக்காக அவளை மாற்றி வச்சிருக்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ உனக்கு என்ன வேணும், என் படை வீரர்களை எப்படி மாற்றி கொடு அப்படின்னு ஒடிசியஸ் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு பயங்கரமாக அந்த சூனியக்காரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்களாம் ஒரு படை வீரர்களாடா, போருக்கு போகிறாங்கிற பேரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனையும் சூறையாடுறது, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரையும் கொலை பண்ணுறது, இதில் குறிப்பாக வயசு பெண்களாக இருந்தாலும் சரி முதுமை பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கள கொடூரமான முறையில் கற்பழிக்கிறது, பாதுகாக்க வேண்டிய நீங்களே இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறீங்களே, நீங்களாம் உண்மையாலுமே படை வீரர்கள் தானாடா சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பயங்கரமாக கத்துறாங்க. அடுத்ததாக நம்ம ஒடிசியஸ் என்ன சொல்கிறான்னா, இந்த படை வீரர்கள் எல்லாமே என்ன நம்பி வந்துட்டாங்க, தயவு செய்து அவங்க குடும்பத்திட்ட போய் நான் ஒப்படைக்கணும், எனக்காக அவங்கள மாற்றி கொடு அப்படின்னதுமே அந்த சூனியக்காரிக்கும் சரி வேறு வழியே இல்லாமல் தங்கச்சி பிடிச்சி வச்சிருக்காப்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணியாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் படை வீரர்களாக மாற்றிட்டாங்க. மறுபடியும் மனிதனாக மாறின அந்த படைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒடிசிஸ்கிட்ட இந்த சூனியக்காரியை மட்டும் சும்மா விட்டுறாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம சூனியக்காரிக்கிட்ட நம்ம ஒடிசியஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிரு, உன் மனசு வேதனைப்படுற மாதிரியோ உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்குற மாதிரி நாங்கள் நடந்திருந்தா எங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப அடுத்ததாக ஒடிசியஸ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு எங்கள் வீட்டுக்கு போகணும், எந்த வழியாக போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, போகிற இடம் எல்லாமே கண்ணி வெடி வச்ச மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இந்த இடத்த பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான், எங்களுக்கு வழி சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த சூனியக்காரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி சொல்கிறான். அந்த வழியை பார்த்துக்கிட்டே இவங்களும் கடல் பயணம் பண்ணுறாங்க. அந்த சூனியக்காரி என்ன சொல்லியிருப்பானா, 2 மலைகளுக்கு நடுவில் பொழந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த எரிமலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எரிமலை வந்து அப்படியே குழம்பு பீறிட்டு வருமா, அந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போனதுமே உங்களுக்கு கரு கும்முன்னு பயங்கர இருட்டாக இருக்கும், அதை பார்த்து பயப்படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு நேராக அந்த தீவுக்குள்ளே போயிட்டே இருங்க, அந்த தீவுக்குள்ளே போனதும் நான் சொல்லக்கூடிய அந்த சடங்கை மட்டும் மறக்காமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சடங்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தட்டில் இவங்க ஒரு 2 ஆடை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, அந்த ஆட்டோட ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தட்டில் வந்துட்டு ஊற்றிக்கிட்டு யாரோட வருகைக்காகவோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே அந்த இடத்துல வர மாதிரி தெரியல. திடீர்னு நம்ம ஒடிசியஸ் எதோ வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மண்ணை பொழந்துக்கிட்டு ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. யாரா இதெல்லாம் வரதுன்னு சொல்லி பார்த்தா தூரத்தில் தாங்க தெரியுது, 2-3 பேர் தெரில, ஊருப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுலேருந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம ஒடிசியஸும் கத்தி வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவனோ பக்கத்தில் வந்து போட்டலாண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறந்து போன கிரேக்க படை வீரர்கள் தான் அந்த மாதிரி ஆவியாக வந்துட்டு வந்திருக்காங்க. அதில் முதல்ல நம்மளோட ஒடிசியஸ் கிட்ட அந்த ரத்தம் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு யாரா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குதிரைக்கு முன்னாடி இருந்து ஒருத்தங்க இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசியஸ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஒடிசியஸ் கிட்ட அது என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்களை நீ ஏமாத்தின மாதிரி என்னையும் நீ ஏமாற்றிட்டல அப்படிங்கிறாங்க. நான் உன்னை என்ன ஏமாத்தினேன், நான் உன்னை ஒன்றும் ஏமாத்தலையே, நீ தான் அந்த குதிரைக்கு முன்னாடி நின்று நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தான் முன்னாடி வந்த, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அந்த ஆன்டினமஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய ஆள், உன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துருக்க வேண்டியது. அவன் என்ன பண்ணிட்டானா, என்னை ஏமாற்றி இந்த படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சேர்த்து விட்டான். அவன் ரொம்ப நல்லவன் மட்டும் நீ நினைக்காத, அவன் ரொம்ப மோசமானவன். என் குடும்பத்துக்கிட்ட காசை கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன இந்த உண்மைக்கு ஒத்துக்க வச்சுருக்கான். அதனால தான் அந்த படை பிரிவுலேருந்து உங்ககிட்ட வந்த அந்த சீட்டை அவங்ககிட்ட வந்த சீட்டை என்கிட்ட மாற்றி விட்டு அவன் உன் குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி அவன் அங்கே போயிட்டான். அவனை நம்பாத, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன உன் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவனை நீ பழி வாங்கணும், எங்கள் அப்பா வந்துட்டு இறக்குற தருவாயில் கூட அவங்ககிட்ட கையேந்து நிற்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறந்து போனால் அந்த ஆத்மாவும் பேசுது. அடுத்ததான் நம்ம ஒடிசி இதை பார்த்து, நீ எனக்கு கடைசியாக இறுதி அஞ்சலி எல்லாருக்குமே பண்ணாமல் எனக்கு மட்டும் பண்ணேன், அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு போய் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு ஒருத்தர் வராரு. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிரேக்கத்துக்கு மொத்தமாக ஒரு மன்னர் இருந்தார் பார்த்தீங்களா, அகமன்னன் அப்படிங்கிறவர். அவரு தாங்க. அவரை பார்த்ததுமே அத்தனை பேருமே முட்டி போட்டாங்க. அவரும் அந்த ரத்தத்தை எடுத்து சாப்பிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒடிசிஸ், என்னோட படையிலேயே தலை சிறந்த படை வீரனி, தலை சிறந்த அரசனும் கூட நீ, நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு தன்னோட நாட்டுக்கு போயிருக்காருங்க. போனதுமே இவங்க எல்லாமே நல்லா வரவேற்றிருக்காங்க. இவங்க மனைவியும் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அவர்கிட்ட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கத்தி எடுத்து அகமன்னனோட கழுத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துட்டாங்க. அறுத்து சம்பவத்திலே கொண்டுட்டாங்க. என்ன நடந்திருக்குதுன்னா, இவர் 10 வருஷமாக போருக்கு போயிருந்தார் பார்த்தீங்களா, இவர் ஏதோ அந்த பொம்பளைக்கு, அதாவது அந்த ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருப்பார் பொழுது, அதுக்கு அவங்க இன்னொருத்தனை காதலிச்சு அவங்க 2 பேருமே சதி திட்டம் போட்டு இவங்களை கொண்டுட்டாங்களாம். அதே மாதிரி நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்லிட்டு போகிறாரு. அடுத்ததாக அங்கே ஒரு முக்கியமான ஒரு சூனியக்காரர் இருப்பான் பாருங்க, அவன் வரான். அவனும் அந்த ரத்தத்தை வந்து சாப்பிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் படை வீரர்களை கொஞ்சம் அந்த பக்கமாக போச்சு, உங்க கூட நான் தனியாக பேசணுங்கிறாங்க. படை வீரர்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒடிசியஸ், நீ மட்டும்தான் உன்னோட இத்தாக்கா நாட்டுக்கு உயிரோட போக, உன் படை வீரர்கள் அத்தனை பேருமே இறந்துருவாங்க அப்படிங்கிறாப்புல. எனக்கு நீ வழியை மட்டும் சொல்லு, என் படை வீரர்களை எப்படியாவது என் உயிரை கொடுத்து காப்பாற்றியாவது அவங்களாம் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே நான் பண்ண தப்பால் என் கூட வந்தவங்க, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறாங்க.
இதே மாதிரியே தென்மேற்கு பகுதியாகவே நீ போய்க்கூடிய சேரக்கூடிய அந்த இடம் நீ உன் ஊருக்கு போகிற வழி வந்துருங்கிறாங்க. திடீர்னு ஒட்டுமொத்த அந்த கிரேக்க படைகள் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அத்தனை பேருமே எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சதும் இதை பார்த்து பயந்துக்கிட்டு நம்ம ஒடிசியஸும் மற்ற படைவீரர்களும் மறுபடியும் பார்த்திங்கன்னா இவங்க கப்பல்லே ஏறிக்கிறாங்க. அங்கேருந்து பயங்கர வேகமாக பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. தூரத்தில் அந்த இருட்டு தீவு இருக்கும் பார்த்தீங்களா, அத்தனை கிரேக்க படைவர்களும் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே மனசு பார்த்துக்கிட்டே தாங்க போகிறாங்க. இதில் ஒடிசியஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பேசினாங்க பார்த்தீங்களா அந்த படை வீரர், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒட்டுமொத்த படை வீரர்களும் மேற்கு பகுதியில் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல போய் இறுதி அஞ்சலி செலுத்து அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறத கடைசியாக அவர் யோசிச்சு பார்க்குறாரு. மறுபடியும் அந்த பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவரை பார்த்துக்கிட்டவங்க அவங்கக்கிட்டேயே என்னென்ன நடந்துச்சு ஏதுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு படை வீரர்கள் இருந்தும் ஏன் என்னையை காப்பாற்ற வரல, ஒருவேளை என்னை கைவிட்டுட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு, ஓஹோ என்னையை மட்டும் நீ உயிரோடு வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் நீ போட்டு தள்ளிட்டியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே ஒரு தாமரை பூ மாதிரி இருக்குதுங்க, அந்த பூவை கொடுத்து இந்த பூவை நீ சாப்பிடு, இந்த பூவை சாப்பிட்டீங்கன்னா உன் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், உனக்கு அமைதி கிடைக்கும், அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பொறுமையாக யோசிச்சு நிதானமாக நீ சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா இவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒடிசிஸோட நாட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ராணி தனியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஆன்டிடெமஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் ராணிகிட்ட போய் பேசுகிறான். பேசினதுமே எங்கே நம்மளோட தெலமசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறான். அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக அவங்களோட ஊருக்கு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த ராணி சொல்கிறாங்க. நீ சொல்ல வந்த விஷயம் என்ன சொல்லு அப்படிங்கிறப்ப, ஒடிசியஸ் இறந்துட்டார், ஏன் உங்கள் குடும்பத்தை என்னை பார்த்துக்க சொன்னார், அவர் இல்லைன்னா கூட நான் உன்னை பார்த்துப்பேன், நான் உன்னை திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ என்ன திருமணம் பண்ணான், நீ ராணியாக நான் ராஜாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ என்னோட பையன் தெலமசஸ் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறப்ப, அவன் நம்ம கூடயே இருக்கட்டும், உனக்கும் எனக்கு பிறக்கக்கூடிய அந்த பையன் தான் ராஜாவாகணும் அப்படிங்கும்போதே இவங்க கையெடுத்துட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. இவனும் அங்கேருந்து கிளம்பி வந்தாரான். இதில் முக்கியமான விஷயம், நம்ம ராணி கூட ஒரு பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, பணிப்பெண்ணு, அது இவனோட ஆள். அந்த பொண்ணு சொல்லிடுது தெலமசஸ் இங்கே இல்லை, அவன் ஸ்பாட்டன் நாட்டுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல அவங்ககிட்ட சொல்லிடுது. இந்த பக்கம் நம்ம ஒடிசிஸோட பையனும் ஸ்பாட்டன் நாட்டு மன்னரும் அப்படியே வேட்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அம்பு விடுறதுல உங்கள் அப்பனை அடிச்சுக்கிறதுலாம் யாருமே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன மனசு ஒரு கேள்வினா, அவன் உண்மையாலுமே உயிரோடு இருக்கிறானா, இல்லை இறந்துட்டானா, ஏதோ ஒரு நாட்டில் அடிமையில் இருக்கிறானா, இல்லை இந்த வழிபோக்கர்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. நம்ம ஒடிசிஸோட மகனும் நம்ம அப்பா உண்மையாலுமே இறந்துட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவனும் அந்த இடத்துல முடிவு பண்ணிடுறான். மறுபடியும் ஒடிசியஸோட நினைவுகளே அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே இவங்க படகுல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு தீவை ஒடிசியஸ் பார்த்துட்டு, எல்லாரும் அவங்க காதில் மெழுகு சொருங்கடா, நான் சொல்கிற வரைக்கும் யாரும் எடுக்கக்கூடாது, என்னை மரத்தில் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்லே பார்த்தீங்கன்னா ஒரு தூணில் கட்டி போட்டுறாங்க. இவங்க எந்த தீவுக்குள்ளே போகிறாங்கன்னா, இந்த அழகான பெண்கள்லாம் ஒரு பாட்டு பாடி மனிதர்களை அவங்க பக்கம் இழுத்து அவங்கள கொண்டுருவாங்க பார்த்தீங்களா, அந்த தீவு வழியாக தான் போகிறாங்க. அந்த பாடல் கேட்க கேட்க ஒடிசியஸோட மனசு பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக அலற ஆரம்பிக்குது. அதை அப்படியே படைவர்கள் பார்த்து அப்படியே பயப்படுறாங்க. ஒடிசியஸ் திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே சாகர வழியில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இந்த படை வீரரில் துடுப்பு போடுற ஒருத்தன் அந்த காதல் இருக்கக்கூடிய அந்த மெழுகு பார்த்திங்கன்னா எடுத்தாராம். எடுத்ததுமே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கப்பல்லேருந்து எகிரி தண்ணிக்குள்ளே குதிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு படை வீரர் தடுப்பாப்பில். அத்தனை பேர் சொல்லியுமே அந்த படை வீரன் என்ன பண்ணுறான்னா, இவங்க பேச்சை கேட்காம அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கடல் தண்ணிக்குள்ளே குதிச்சு போகிறான். குதிச்சுட்டு இவன் எங்கே போகிறான்னா, அந்த பாடல் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த பாடல் கேட்கக்கூடிய அந்த தீவை நோக்கியே பார்த்திங்கன்னா அந்த பாறைகளுக்கு பக்கத்துலேயே போகிறான். ஒடிசியஸ் அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் மனுஷன் பயங்கரமாக பார்த்திங்கன்னா வேதனால கத்த ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தீவை தாண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒடிசியஸோட கட்டை பார்த்திங்கன்னா அவுத்து விடுறாங்க. அதுக்கு மேலே தான் அவங்க காதல் வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் மெழுகுகள் இருக்கிறாங்க. மனுஷன் இப்போ தான் கொஞ்சம் நிலையை பார்த்திங்கன்னா தடுமாறாரு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கண்டடா சாமி அப்படிங்கிற மாதிரி இவங்க போகிற உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா நீர் சுழல் வருது. அந்த சுழலை பார்த்து நம்ம ஒடிசியஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சுழல் ஓரமாக போய் நம்மளோட துடுப்புகளை சாட்சி அந்த பக்கம் நின்னோம்னா அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுமே, சரி ஒடிசியஸ் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நம்ம ஒடிசியஸ் சொன்ன மாதிரியே அந்த சுழலுக்கு ஓரமாக போயிட்டு அத்தனை பேருமே அந்த சுழலுக்கு ஆப்போசிட்டாக கப்பலுக்கு வெயிட்டை ஏற்றி துடுப்பை போட்டு பார்த்திங்கன்னா ஊற்றுறாங்க. இவங்களும் அந்த கப்பலுக்கு வழி நவுத்துற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை பயங்கரமாக இழுத்து பிடிச்சி ஒரு வழியாக அந்த சுழலேருந்து தப்பிச்சு பார்த்திங்கன்னா 2 பாறைகளுக்கு நடுவில் வந்துடுறாங்க. ஒடிசியஸ் அமைதியாகவே இருக்கார். அவருக்கு ஏதோ அங்கே நடக்க போது தெரியுது என்னங்கிறது தெரியல. ஆஹா தப்பிச்சுட்டா ஒடிசியஸ் நீ சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை வீரன் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு கையோ இல்லை வாயோ என்னன்னு தெரியலைங்க, அந்த மனுஷனை பார்த்திங்கன்னா அந்த படை வீரனை அப்படியே தூக்கி மேலே கொண்டு போகுது. இதை பார்த்ததுமே அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒடிசியஸும் இங்கேருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக துடுப்பு போகிற ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு மிருகமா இல்லை அது என்ன உயிரினங்க தெரியலைங்க, பயங்கரமாக கை கால்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அத்தனை படை வீரர்களுமே தூக்கி எறியுது. அவங்க படகுகளை பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேதப்படுத்துது. அவங்களோட அந்த பாய்மரங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதை கொண்டு உடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு படை வீரர்களை எத்தனை பேரை பிடிக்கணுமோ அத்தனை பேரையும் பிடிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்த தாண்டி இவங்களும் வந்துடுறாங்க. ஒடிசியஸ் அந்த இடத்துல அமைதியாகிறாரு. ஒரு படை வீரன், இங்கே இப்படி தான் நடக்கும்னு உனக்கு தெரியும், அதனால தான் அந்த சுழலை தாண்டி எங்களை இந்த பக்கம் நீ கூப்பிட்டு வந்தியா, அப்போ அந்த இறந்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவா அப்படிங்கிறப்ப, அந்த இறந்தவங்களுக்கு தியாகமே
நாம் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான். அவங்க இறந்ததுனால தான் நாம் இங்கே உயிரோடு இருக்கிறோம். இருக்கிறவங்களையாவது நம்ம உயிரோட காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசிஸ் அவங்கள அமைதிப்படுத்துறாரு. இவங்களோட அந்த கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, பயங்கரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேதமாகுதுங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு தூரத்தில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவு வருது. அந்த தீவை பார்த்துட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒடிசிஸ்கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஒடிசிஸ் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீவுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக செத்துருவீங்க. அது சூரிய தேவனோட தீவு. அந்த தீவில் ஏதாவது ஒரு தீங்கு நம்ம பண்ணோம் அத்தனை பேருமே அழிஞ்சிருவோம். அந்த சூனியக்காரன் என்ன சொன்னான்னு தெரியுமா, நான் மட்டும்தான் உயிரோட இருப்பேன், நீங்கள் அத்தனை பேருமே செத்துருவீங்களா, ஏன்டா என்னை எப்படி மனவேதனைக்கு உள்ளாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக அந்த படை வீரனும் இங்கே இருக்கக்கூடிய படகுகள் ரொம்ப சேதமாயிருச்சு, நமக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய தேவனோட அந்த தீவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்துட்டு போயிடுறாங்க. அங்கே ஏகப்பட்ட மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்குதுங்க. இவங்களும் முகாம் போட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா காற்று பயங்கர வேகமாக அடிக்குது, காற்று குறைஞ்சா போயிடலாங்கிறதா எங்களோட பிளானு. அந்த மாடுகள்லாம் வந்துட்டு எங்களை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கத்தில் வருது. அதில் ஒரு படை வீரன் கல்லடிச்சு துரத்தி விடுறான். நம்ம ஒடிசிஸும் பார்த்திங்கன்னா அப்படியே நிம்மதியாக மனசை தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறாரு. இவங்க கனவுல ஒரு பெண் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் எங்கேயும் நடந்து போகிறத நம்ம ஒடிசியஸ் பார்க்குறாரு. அவங்கள பார்த்துக்கிட்டே ஒடிசியஸும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. போனால் இந்த படை வீரர்கள் எல்லாமே ஒரு குழிக்கு நடுவில் நெருப்பு பற்ற வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாடை வந்து பார்த்திங்கன்னா சுட்டு தின்னுட்டுருக்காங்க. இதை பார்த்ததுமே ஒடிசியஸ் அவ்வளவு தாண்டா சோழி முடிஞ்சிச்சுடா, நான் அப்போவே சொன்னேன்ல எந்த தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறப்ப, எப்படியா இருந்தாலும் நம்ம சாவுறதுன்னு உறுதியாகி போயிடுச்சு, பசிச்சு தான் அந்த பசியால் தான் நம்ம சாகணுமா அப்படின்ற படை வீரர்கள் நாங்களும் இந்த முடிவுக்கு எடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு ஒடிசியஸ்னு சொல்கிறாங்க. ஒடிசியஸும் அங்கேருந்து வேகமாக கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காரு. கிளம்பி வரப்போ கூட அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு தாங்க வந்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கடற்கரை ஓரமாக இருந்த காற்றோட லெவல் கம்மியாயிருச்சுங்க. உடனே இதனால் நமக்கு சான்ஸ், இந்த தீவிரம் தப்பிச்சு போண்டான்னு சொல்லிட்டு வேகமாக கப்பலை வந்து சரி பண்ணி இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நடுக்கடலில் இரவு நேரத்தில் அந்த சூரிய தேவனோட சாபமோ அந்த கடல் தேவனோட சாபமோ, கடல் பயங்கரமாக கொந்தளிக்குதுங்க. கடலில் அவங்களோட கப்பல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடுது. எந்த படை வேணாலும் நிலையாக நிற்க முடியல. அவ்வளோதாண்டா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம்டா, இறந்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒடிசிஸோட கண்ணு முன்னாடியே அவங்களோட கப்பல் 2 துண்டாக போய் அத்தனை படை வீரர்களுமே இறந்துடுறாங்க. அதுக்கு அடுத்தபடி தான் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, அத்தனை படை வீரர்களும் இறந்து போயிட்டாங்க, நீ ஒரே ஒருத்த மட்டும்தான் அந்த கடற்கரையோரமாக அப்படியே மூஞ்சி முழுக்க ரத்தத்தோட உன்னோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கடற்கரையோரமாக நீ இருந்த. உடனே உன்னை நான் தூக்கிட்டு போயிட்டு உனக்கு தேவையான மருத்துவ உதவிகள் என்கிட்ட இல்லைனாலும் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சில மூலிகைகளை வச்சு உனக்கு மருத்துவ உதவி பண்ணேன். அப்போ கூட நீ 2-3 பேர்த்தோட பேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னேன். நீ சரியானதும் உடல்நிலை சரியானதும் எனக்கு தீவில் இருக்கிற ஒரே ஆள் நீ தான், நம்ம 2 பேருமே வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நான் உன்னை விரும்ப ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசியஸ்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் 2-3 பேர்த்தோட பேர் சொன்னேன்னா என்ன அது எனக்கே ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்ப தான் அவங்க ஒரு சிலையை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே மனுஷன் பயங்கரமாக கண் கலங்கி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. ஆஹா இது என்னோட மனைவி எனக்கு கொடுத்ததாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கதறி அழுவுறாப்புல. உடனே என்னோட மனைவியையும் என்னோட பையனையும் நான் இத்தனை நாளாக பார்க்கல, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப தான் 20 வருஷம் ஆச்சுரா அப்படின்னு சொல்லும்போதே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் மரம் ரெடி பண்ணி கடலில் பயணமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாய் மரம்னா எப்படின்னா சும்மா இருக்கிற கத்தைகளை மாதிரி போட்டு அப்படியே மனுஷன் அதில் படுத்துக்கிட்டு இருந்தால் பூமிக்கு இல்லைனா சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி இவரும் பயணம் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போ கூட இவரோட கனவுலலாம் என்ன வருதுன்னா, அந்த ட்ராய் நாட்டோட போர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இவர் மனசில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தி போல இருக்குதுங்க. மறுபடியும் இவர் கடற்கரையோரமாக ஒதுங்கி கிடக்கிறாப்புல. அப்போ அந்த மறுபடியும் அந்த பொண்ணோட உருவம் அங்கே இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒடிசியஸ் கேட்குறப்ப, என்ன ஒடிசியஸ் உன்னோட நாடே நீ மறந்துட்டியா அப்படிங்கிறப்ப நம்ம ஒடிசியஸ் தன்னோட நாட்டை 20 வருஷம் கழித்து அப்படியே கண்ணுக்குள்ளே தண்ணி வர அப்படியே மனுஷன் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட ஒடிசிஸோட மகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஸ்பார்ட்டா நாடு மன்னர்கிட்ட பேசி அவரும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாப்ல. இந்த பக்கம் நம்ம ஒடிசிஸ் முதல்ல யாரை போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 கண்ணு தெரியாத ஒரு வயசான இருப்பார் பார்த்தீங்களா, அவரை போய் பார்க்குறாரு. என்னாச்சு உங்களை யார் இப்படி பண்ணா, இந்த இத்தாக்கா நாட்டுக்கு என்னாச்சு, இதோட ராஜா என்ன ஆனார் அப்படிங்கிறப்ப, இதோட ராஜா ஒடிசியஸ் அவன் 20 வருஷமாக ஆள் காணா போயிட்டான், அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தது ஒடிசியஸ் தான் அப்படிங்கிறது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பிச்சைக்காரராக நினச்சி அந்த கண்ணு தெரியாத பெரியவரும் கதறி அழுந்துட்டுருக்காரு. அடுத்து இந்த பெரியவர்கிட்ட அந்த ராணி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப, ராணி தான் 20 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணமாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை 20 வருஷமாகவே ஓநாய்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்ட ஒரு முயல் மாதிரி தான் இந்த ராஜ்யத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டி காத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களே நம்பாமல் அவங்க பையன் ஸ்பார்டன் நாட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து அந்த பெரியவரும் ஒடிசியஸுக்கு நீ என்ன வேணும் அப்படிங்கிறப்ப, ஒடிசியஸ் கூட சேர்ந்து ட்ராய் நாட்டில் நான் சண்டை போட்டவன் அப்படிங்கிறாரு. அடுத்து அந்த பெரியவர்கிட்ட நம்ம ஒடிசியஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அந்த பெரியவரும் அவன் என் பையன் மாதிரி, அவனோட பையனை நீ காப்பாற்ற போறியா அப்படிங்கிறப்ப, ஆமாம் அப்படிங்கிறாப்புல. ஒடிசியஸும் அங்கேருந்து வேகமாக ஸ்பார்டன் நாட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தன்னோட பையன்கிட்ட அந்த 2 கண்ணு தெரியாத பெரியவரோட பேரை சொல்லி அவரு உங்ககிட்ட தனியாக பேச சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசியஸ் பிச்சைக்கார ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அடுத்து ஒடிசியஸோட பையனே அந்த பிச்சைக்காரர் ஏதோ ஒரு முக்கியமாக என்கிட்ட பேச சொன்னார்ல, அவரை உள்ளே
கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் தங்குறப்போ உங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மத போதகர் அந்த இடத்துல சொல்கிறான். இவங்களும் ஆயுதத்தெல்லாம் வெளியே வச்சிடுறாங்க. நம்ம ஒடிசியஸும் அவர்கிட்ட உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், தனியாக தான் பேசணும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு பானம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பானத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷத்தை கலந்துருக்காங்க. நம்ம ஒடிசியஸ் பையன் கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்களா, அவர் அந்த பானத்தை குடிச்சிட்டு சம்பவத்துலேயும் மனுஷன் இறந்துறாரு. அந்த போலி சாமியாரும் இங்கே இருந்தால் உனக்கு இதான் மரியாதை ஓடி போயிடுற பிச்சைக்காரான்னு சொல்லிட்டு நம்ம ஒடிசியஸே சொல்கிறான். நம்ம ஒடிசிஸோட பையனை தொட்டா அவர் சும்மா விடுவாரா? அங்கே இருக்கிற அத்தனை அந்த மத போதர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்த போலியான சாமியார்கள் இருப்பாரு பார்த்தீங்களா, அத்தனை பேருமே போட்டு தெளிறாப்புல. ஒடிசிஸோட பையனோட கண்ணு முன்னாடியே ஒருத்தன் கத்தியை சுருவறதுக்கு பார்ப்பான். நம்ம ஒடிசிஸ் அவனே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளி அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காப்பாற்றினதுமே அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களை பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான். முதல்ல இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். இங்கேருந்து தப்பிக்கணும்னா நீ என்ன பண்ணனா, இவங்களோட உடையில நீ எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி அங்கே இருக்கக்கூடிய துணிகளுக்கு தீயை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இத்தாக்கா நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. ஒடிசிஸோட பையன் ஒடிசிஸை பார்த்துட்டு, உங்களை பார்த்தா பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே, உங்களை பார்த்தா ஒரு போர் வீரர் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் உங்கள் அப்பாவோட சேர்ந்து ட்ராய் நாட்டோட போரில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப, அப்போ எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்காரா அப்படிங்கிறப்ப, ஆமாம் உங்கள் அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு. அவரோட நாட்டில் இந்த இத்தாக்கா நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்துக்க சொன்னார். உங்கள் அம்மா மகாராணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க எங்கள் அப்பாவை தவிர யாரையுமே எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப, சரி எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்கன்னா டஜன் கணக்கில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறான். உடனே நீ சாயந்தரம் அத்தனை வந்தேரிகளையும் கூப்பிட்டு அந்த தர்பாரில் ஒரு விருந்து வை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆண்டி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசிஸோட பையன் இறந்துட்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தான். ஒடிசிஸோட பையன் மாசான லுக்கில் அந்த இளவரசரோட லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு போகிறான். அவங்க அம்மாவும் அவங்களோட பையனை அப்படி கட்டி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாடாமகன்னு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே ராணியும் அவங்க பையன்கிட்ட என்னோட கணவனோட ஒடிசிஸை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்குறாங்க. பையன் என்ன சொல்கிறான், அப்பாவை பற்றி எந்த ஒரு தகவலுமே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சோகமான விஷயத்த சொல்கிறான். அந்த விஷயத்தை கேட்டதுமே ஒடிசிஸோட மனைவி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அடுத்து இவன் என்ன சொல்கிறான்னா, எதிரிகளால் நம்ம பயங்கரமாக சூழப்பட்டிருக்கோம், என்னையும் ஒருத்தன் கொல்ல வந்துட்டான், நீங்கள் உடனடியாக ஒரு ராஜாவை தேர்வு பண்ணி நீங்கள் திருமணம் பண்ணணும், அவன் ராஜாவானதுக்கு அப்புறமேட்டு நான் ராஜாவாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஹோ என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் உன்னை ராஜா ஆகுவான்னு பார்க்குறியா, முதல்ல அவன் ஒன்றை தாண்டா கொள்ளுவான், நான் ஒடிசிஸை தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ சின்ன பையன், அதனால தான் உன்னை இப்போ வரைக்கும் நான் ராஜாவாகாமல் இருக்க மாட்டேன், ஒடிசிஸ் தான் எனக்கு வேணும், ஒடிசிஸ் இல்லாமல் நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், நீ அந்த சபையை கூப்பிட்டு நமக்கு யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிறாங்களோ அத்தனை பேரையுமே நெருப்பு வச்சு நம்ம எரிச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இடத்துல பையன்கிட்ட பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. ஒடிசிஸ் சொன்ன மாதிரியே ஒடிசிஸோட பையனும் அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். ஒடிசிஸும் அந்த கண்ணு தெரியாத பெரியவர் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாயை போய் ஒடிசியஸ் பார்க்குறாங்க. சாவ கிடக்கிற அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசியஸை பார்த்ததுமே வாலாட்டத்துமே நம்ம ஒடிசியஸும் அந்த நாயோட பேரை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்பரா இருக்கிற நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அவரோட கண்ணு முன்னாடியே தன்னோட ஓனரை பார்த்துட்டு அந்த நாய் இறந்து போகுது. இதை பார்த்த நம்ம ஒடிசிஸோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறான் இது நம்ம அப்பா ஒடிசியஸ் தாண்டா அப்படின்ட்டு. நம்ம ஒடிசியஸ்கிட்டே நீங்கள் தானே என்னோட அப்பா, உண்மையை சொல்லுங்கள், ஏன் இந்த பொய் பேசுகிறீங்க, ஏன் இந்த பிச்சைக்கார உருவம் அப்படிங்கிறப்ப, எப்பா நான் ஒரு பிச்சைக்காரன், உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, நான் வந்துட்டு ஒடிசியஸ்லாம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு. இவனும் அழுந்துக்கிட்டே சரி என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ வாங்க நம்ம தர்பாருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் தர்பாருக்குள்ளே போகிறாங்க. ஒடிசியஸ் அவரோட மனைவியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பலைகளால் நிரப்பப்பட்ட திரை இருக்கும் பார்த்திங்கன்னா அது வழியாக பார்க்குறாங்க. இந்த வந்தேரிகள் அந்த ஊர் பசங்களை ஊருக்காரங்க இருப்பானுங்களா பணக்காரங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கறியை போட்டு பயங்கரமாக வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒடிசிஸும் ஒரு குவளையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கருப்பினத்தை சேர்ந்த ஒரு தர்பார் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் பிச்சை கேட்குறான். யாரா தர்பாருக்குள்ளே பிச்சைக்காரனா உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆண்டி நம்பர்ஸ்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்குறாப்புல. பிச்சை கேட்டதுமே டேய் நீயே ஒரு பிச்சைக்காரன், உன்னை யாரா இங்கே உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் உனக்கு ஒன்று என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறான். ஓஹோ பிச்சைக்காரன் நீங்கள் எனக்கு ஒன்று கொடுக்க போறியா, இங்கே பாருங்கடா பிச்சைக்காரன் எனக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறானா, என்னத்தரா கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டில் இவன் ஏமாற்றி ஒரு போர் வீரரை அனுப்பி வச்சான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்த அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவனோட சீட்டு தான் இவன் மாற்றி கொடுத்துருப்பான். அந்த சீட்டோ அந்த தாயத்தை அவன் தட்டில் வச்சதுமே பையனுக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி மாறுது. இது என்னோடதே இல்லை, இது உனக்கு யார் கொடுத்தது, யாரோ உங்கள்கிட்ட தப்பாக கொடுத்துருக்காங்க, இது உனக்கு எப்படா கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் ட்ராய் நாட்டோட போரில் வந்துட்டு சண்டை போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப, அதோ பாரா ட்ராய் நாட்டில் போர் செஞ்சால் ஒரு மாவீரன் இங்கே வந்திருக்காயா, அந்த மாவீரன் பிச்சைக்காரன் போல இருக்குது அப்படிங்கிறப்ப, நான் உன்னோட பேர் என்ன சொல்லிட்டு போ அப்படிங்கிறப்ப அந்த படை வீரரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சொல்கிறான். சொன்னதுமே ஆன்டி நெமஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. உடனே என்ன பண்ணுறான், கடுப்பில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து
ஒடிசிஸோட தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அடிச்சுட்டு ஒடிசிஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறி கீழே வந்து எட்டி உதைக்கிறான். அப்போ நம்மளோட ஒடிசிஸோட பையன் பார்த்தீங்களா, உடனே நிறுத்து, விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அவங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையுமே துரத்தி வரான். இந்த விஷயம் இந்த ட்ரைனேட்டில் போர் பண்ண விஷயம் நம்ம ராணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போலது. அவங்க நம்ம ஒடிசிஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது அவங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசிஸுக்கு அடிபட்டு போயிருக்குங்க அந்த பையன் தள்ளி விட்டதில். உடனே அவங்க காலுக்கு மருந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வராங்க. அவங்களும் நம்ம ஒடிசிஸோட காலை வந்து பார்க்கும்போது அந்த பன்னிக்கடி சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பாட்டி தான் ஸ்டார்டிங்லேயே ஒடிசிஸுக்கு மருந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுதான் ஒடிசிஸும் நான் தான் ஒடிசிஸ்ன்னு யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்புறம் தான் ராணி வந்து கேட்குறாங்க, என்னோட கணவர் எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, அந்த உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரன், அதாவது நம்ம பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய ஒடிசியத்தை பார்த்து அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஒடிசியஸ் ட்ராய் நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இவங்க அந்த ட்ராய் நாட்டிலேருந்து குதிரையிலேருந்து வந்து அந்த கதவை திறந்துட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கதவை திறந்து விட்டதுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரேக்க படை வீரர்கள், ட்ராய் நாட்டு படை வீரர்கள் மட்டும் கொள்ள கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பில்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா குளித்து எடுத்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, ஆண்கள், வயசானவங்க, பெண்கள் யாருன்னு பார்க்காம ரொம்ப கொடூரமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்காங்க. ஒடிசிஸோட நினைவில் எப்பயுமே ஒரு பொண்ணு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த இல்யூஷனில் அந்த பொண்ணும் அங்கே அழுந்துக்கிட்டே ஒடிசியஸ் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராய் நாட்டை சேர்ந்தவங்க தான் போலக்குது. அந்த பொண்ணை கொலை பண்ணக்கூடிய, தலையை வெட்டக்கூடிய அந்த நேரத்தில் ஒடிசியஸ்கிட்டே நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த படையர்கள் தலையை வெட்டுறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலையோட தலையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. இவங்க கடவுளா இல்லை ஆவியா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. அந்த ட்ராய் நாடு அப்படியே சாம்பலான விஷயத்தை அப்படியே அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அந்த ட்ராய் நாடு எரியறதை பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் போகுது. அந்த குதிரை சிலை அப்படியே உடஞ்சி விழுவுறதை பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாலும் போரில் இவங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி, 10 வருஷம் கழிச்ச வெற்றி தான். அதில் ஒடிசியஸுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. அடுத்து அவங்க மனைவி, ஒடிசியஸ் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் உயிரோடு தான் இருக்கார். நீங்கள் அந்த போருக்கு போகிறப்ப அவருக்கு பூ போட்ட ஒரு துணி கொடுத்தீங்கல்ல, அதை பற்றியும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே நீங்கள் அத்தீனாவோட சிலையை வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையில் கொடுத்துருக்கீங்க, அது இப்போ வரைக்குமே அவர் பத்திரமா தான் வச்சுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கேட்டதுமே உடனே இந்த அம்மா வெளியே வந்துட்டு, நாளைக்கு எல்லாருமே வெளியே வாங்க, நான் என்னோட ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரியா அந்த நேரத்தில் தான் ஆண்டினஸும் நம்ம ஒடிசிஸோட பையனை போட்டுத்தெல்லாம் வந்திருப்பான். சரியா இந்த அறிவிப்பு கொடுத்ததுமே அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆக ஆரம்பிக்கிறானுங்க. அவங்க அம்மா இப்படி சொன்னதுமே ஒடிசிஸோட பையனுக்கு ஷாக்கு. ஒடிசிஸும் அவங்க பையனை கூப்பிட்டு, தம்பி நான் நாளைக்கு சாயந்தரம் வரேன், நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கண்ணு தெரியாத பெரியவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு ஒடிசியஸ் பையன் ஒரு வேலை கொடுக்குறான். என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு போட்டுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அந்த கட்டடத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்ச பகுதி இருக்கும், அந்த பகுதியில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு அந்த பையனும் இங்கே நடக்கிற கூத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பையன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு கிளம்பி போயிடறான். சொன்ன மாதிரியே அடுத்த நாள் வருது. எல்லாருமே தர்பாருக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 கோடாரியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கட்டி அதில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடாரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நேராக வந்து நிற்க வச்சு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் என்னோட கணவனோட ஒடிசிஸோட இந்த வில்லை வளைச்சி யார் அந்த வில்லை பயன்படுத்தி அதை வந்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்டை வந்து நீங்கள் அடிக்கிறீங்களோ அவங்க என்னையும் திருமணம் பண்ணிக்கலாம், அவங்க இந்த இத்தாக்கா நாட்டுக்கு ராஜாவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. யாராவது உங்களுக்கு தைரியமோ தன்னம்பிக்கையும் இருந்தால் என் கணவனோட இந்த வில்லை வளைச்சி இந்த போட்டியை முறியடிச்சு திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொன்னதுமே, யார் போட்டிக்கு வரீங்க, போட்டிக்கு வரவங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தன் முன்னாடி வரான். முன்னாடி வந்து இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். அவன் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டாங்க. எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஒடிசிஸோட பையன் ஆண்டினமஸ் அந்த வெளில இருப்பான் பார்த்தீங்களா, இந்த நீ ட்ரை பண்ணி பாரு, நீ தான் வீரனாச்சே அப்படிங்கிறப்ப அவன் ஒரு பிட்டு போடுறான். இதை ஒடிசியஸ் எப்படி பயன்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை அவரால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இங்கே இருக்கிறவங்களில் யார் திறமைசாலியோ அவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்க. ஒடிசியஸ் அளவுக்குலாம் இங்கே யாருக்கும் திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறான். யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் ஒடிசியஸ் இதை நான் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறப்ப அவங்க பையன், நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், இவனுங்களே பயன்படுத்துகிறப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஒடிசியஸும் அந்த வில்லை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வளைக்கிறாருங்க. ஒடிசிஸாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வளைக்க முடியல. இதை பார்த்த அந்த மகாராணி இருப்பா பற்றியில் ஒடிசிஸோட மனைவி அவங்க மூஞ்சை சுழிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. மறுபடியும் மனுஷன் அவர் ஒரு மாதிரி வளைச்சி திருப்பி ஒரு அழுத்தா இருப்பாருங்க, அந்த நாளில் கட்டிவிட்டாருங்க. கட்டிவிட்டதுமே அந்த ஆண்டமிஸ் இருப்பான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஒடிசியஸ் அப்படியே அந்த ரிங்கார சவுண்டை கொடுத்து அந்த வில்லை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இலக்கை நோக்கி அடிப்பாக இருப்பாருங்க. அந்த கோடாரிகள் நடுவில் அத்தனையிலுமே ஒரு இடத்துல கூட படாமல் அது போய் இலக்கை போய் அடைச்சிருது. அடைச்சதுமே ஆண்டினமஸ் ஓடி போயிட்டான். ஆஹா ஒடிசியஸ் வந்துட்டான்டா, போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒடிசியஸ் பக்கம் சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒடிசியஸையும் அவர் வில்லை பயன்படுத்தி வர எதிரிகள் அத்தனை பேருமே பொறுத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. கதவு கிட்டலாம் போய் தட்டானுங்க. கதவு தான் பூட்டியாச்சுல, எங்கடா ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டினமஸ் கேட்பான். அதெல்லாம் ஒரு கிடங்குல போட்டு பூட்டிட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான். நம்ம ஒடிசியஸும் அவரோட வில்லை பயன்படுத்தி அந்த அம்பு மலைகளை புழிஞ்சு அத்தனை பேருமே போட்டு தர்றாப்புல. திடீர்னு இந்த ஆயுத கண்ணுகள் மேலே ஒருத்தன் கல் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் மேலே போயிட்டு அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறான்.
உடச்சி இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாமே அந்த கேப் வழியாக போயிட்டுருக்கான். அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி நம்ம ஒடிசிஸ் கிட்ட சண்டை வராங்க. மனுஷன் தான் சிங்கமாச்சு. அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஒடிசியஸ் நம்மளோட மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸ் விசுவாசமானவங்க இருப்பாங்கல்ல, அவர் சண்டை போகிறத பார்த்துட்டு அத்தனை பேருமே அவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மண்டி போட்டுறாங்க. இந்த பக்கம் மேலே வந்துட்டு அந்த ஆயுதங்களை போட்டான் பார்த்தீங்களா, அந்த ஆயுதங்களை போட்டவுடனே நம்ம ஒடிசிஸோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுலையும் குத்தி கழுத்துலையும் இடத்துல சம்பவத்தில் போட்டு தெரியுறான். அடுத்து அவங்க அப்பாவுக்கு இவன் ஒரு ஆயுதத்தை கொடுக்குறான். அந்த ஆயுதத்தை ஒடிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிடுறாரு. கேட்ச் பண்ணிட்டு யாரடா அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டினமஸ் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடறாரு. ஏன்டா எனக்காடா நீ துரோகம் பண்ணுற, உன்னெல்லாம் சின்ன வயசுலேயே போர் கூட்டு போயிருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாயத்தோ அந்த ஒரு சீட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீட்டை இந்த சீட்டு உண்மையாலுமே ஒரு வீரனுக்கு உரியானது, அதனால தான் நீ இதை வந்துட்டு ஏமாற்றி நீ கொடுத்துட்ட, எனக்கும் துரோகம் பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனோட வாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுறாரு. இது மேலகத்தில் கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சம்பவ இடத்துலையே அவனோட கதையை, அதாவது ஆன்டிடமஸோட கதையை ஒடிசியஸ் முடிச்சிடுறாருங்க. முடிச்சுட்டு அப்படியே மனுஷன் அப்படியே எந்திரிச்சு நிற்பார் பாருங்க. ஒடிசியஸ் முன்னாடி அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மண்டி போட்டு நிற்கிறாங்க. அவ்வளவுதான், இத்தாக்கா நாட்டுக்கு பழைய ராஜாவே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸோட மகனும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மண்டி போட்டு அவனோட ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பொத்துன்னு தட்டுறாங்க. சண்டையில் ஒடிசியஸ் காயமாக இருக்கும் போல இருக்குது. அவரோட மனைவி கிட்ட அந்த சிலை இருக்கும் பார்த்தீங்களா, அத்தீனாவோட சிலை, அந்த சிலையை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. விழுந்துட்டு கூட அவர் மனைவி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்ன சத்தியத்தை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. மனுஷன் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. அடிபட்ட நிலையில் இவரும் அவங்க மனைவியும் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இறந்து போனவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களோட கிரேக்க படைவர்கள், அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக மேற்கோட எல்லைக்கு வந்துட்டு போகிறாங்களாம். நம்மளோட ஒடிசிஸோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்துட்டு இத்தாக்கா நாட்டுக்கு ராஜாவாக்கிட்டு அங்கேருந்து ஒடிசியஸும் ஒடிசியஸோட மனைவியும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கையில் ஒடிசி பண்ண ஒரு சின்ன ஒரு தப்புனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்தினால கிட்டத்தட்ட 20 வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டார். அதில் அவரோட பையனும் அவரோட மனைவியும் பயங்கர வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. ஒடிசியஸும் வாழ்க்கையே மரணமடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியாக அவங்களோட குடும்பத்தோடையே சேர்ந்துக்கிட்டு மேற்கு பகுதியில் இறந்து போன அத்தனை படையவர்களுக்காகவும் இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒடிசியஸும் கிளம்பிட்டாங்க. இதோட இந்த படம் இங்கே முடியுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோவில் ஏதாவது நிறைய குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நான் திருத்திக்கிறேன்.